Welcome to VerandaRace. English is easy. So, நம்ம ஒரு செக்ஷனாக பார்த்துட்ருக்கோம். ஸோ error spotting is the main idea of English for competitive examination நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இன்னைக்கு இன்னொரு செட் ஆஃப் error spottingோட உங்களோட நான் சந்திக்கிறேன். Okay, so this is also based on nouns. So nounsல ஒரு concept one like always singular sila nouns, always plural sila nouns, both, and same nouns giving different meanings அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் error spotting பார்த்தோம். இன்னொரு செட்டில் இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் I brought some error spotting based on nouns with different kinds. So 5 kind of nouns like common noun, proper noun, then collective, abstract and material. So அதில் உங்களுக்கு ரொம்ப தெரிய வேண்டியது நம்ம பார்த்தோம் countable, uncountable. So இது வந்து ஒரு definite shape இருக்கிற concrete nounsக்கு countable, whereas definite shape இல்லாமல் abstract ஆக இருக்கக்கூடிய nouns uncountable. So அதை relate பண்ணி a or an வருமா, இந்த spelling வருமா, அந்த மாதிரி error spotting we saw. So today I have brought another set of error spotting based on certain rules of nouns. Okay, let us see this. So again, error spotting, how to practice error spotting questions, identify our mistakes in. ஏன்னா நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க டெய்லி இங்கிலீஷ் அப்படின்னா எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா you will not even have a paper and pen. அந்த ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் வச்சுட்டு கண்ணாலேயே பார்த்துட்டு செய்கிறோம். பட் we are not very sure எது கரெக்ட் தப்புன்னு ஆன்சர் கீயை பார்த்து செக் பண்ணுவோம். இஸ் இட் கிளியர்? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எப்படி செய்ய வேண்டும்? ஸோ ஐடென்டிஃபை யுவர் மிஸ்டேக்ஸ் இன் ப்ராக்டிஸ் அண்ட் சேஞ்ச் தெம். ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச். அதனால தான் நான் வந்து கொஞ்சமான எரர் ஸ்பாட்டிங் எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் ஆன் தட் ரூல் எடுத்துகிட்டு வரோம். ஸோ ஃபியூ ரூல்ஸ் அண்டர் நவுன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்ட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் பண்ணலாமா? இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஹவு டு மாஸ்டர் த நவுன்ஸ் அப்படின்னா அகெயின் வி cannot sit and by heart the nouns and all. Okay, so we need to work the sentences. So correct the following sentences. So இதில் நம்ம வந்து recap பண்ணிட்டு இன்னியோட error spotting we will be seeing. They go to Delhi during vacations அப்படின்னு இருக்கு. ஸோ கரெக்டுன்னு போட்டுட்டோம். இதில் வந்து ஒரு பார்ட்டில் எரர் இருக்கலாம், இல்லைனா நோ எரருங்கிறதெல்லாம் இல்லை. ஸோ கரெக்டுன்னு சொல்லும்பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல எரர் இருக்கிறது. அண்ட் திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் சென்டென்ஸ். இருக்கிற ஒரே நவுன் இது தான். ஏன்னா இது ப்ரோனவுன், இது ப்ராப்பர் நவுன். ஸோ பீப்புள் ஹூ வாண்ட் டு ரியலி ஹாவ் அ ரீகேப் அப்படி பார்த்துக்கோங்க. ஸோ வெக்கேஷன்ஸுங்கிற வேர்டு இல்லை, வெக்கேஷன். ஸோ இப்போ நம்ம ஆல்வேஸ் சிங்குலரில் போட்டிருந்தோம் இல்லையா, இன்ஃபர்மேஷன், ஃபர்னிச்சர் அப்படின்னு போட்டிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல வெக்கேஷன் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஹவு ஐ வாண்ட் யூ டு ஒர்க் இன் இங்கிலீஷ். ஏன்னா மில்லியன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸும் நமக்கு தெரியவும் தெரியாது, அதை பை ஹார்ட்டும் செய்ய முடியாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா எக்ஸாமுக்கு 2 days முன்னாடி இதை நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ வெக்கேஷன், தட் இஸ், ஸோ யூ cannot make it into plural and this is always singular. He has committed not one but many mischiefs. Actually it is hidden. இந்த இடத்துல என்ன வேர்டு இருக்குன்னா mischiefs அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ there is no word called mischiefs. நீங்கள் ஒரு சேட்டை செஞ்சாலும் சேட்டை தான், நிறைய சேட்டை செஞ்சாலும் சேட்டை தான். ஸோ mischiefs கிடையாது, mischief. ஸோ that is the error. One should love the poor. So the poor, again the poor, the blind, the rich, the intelligent, the smart. So ஒரு the article ஒரு adjective கொடுத்தால் that represents the whole class and it is always plural. So இதெல்லாம் நீங்கள் எடுத்து அந்த always pluralங்கிற காலம்ல நீங்கள் எழுதிக்கணும். Okay, the rich, the poor, the smart, the blind. Okay, so இது வந்து அந்த செக்டர், அந்த செட் ஆஃப் பீப்புளை குறிப்பது. அதுக்கு plural கிடையாது, ஆனால் this is considered plural always. பக்கத்தில் plural noun வர வேண்டும். Is it clear?
I want your paper. ஸோ இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் இஸ் எ மெட்டீரியல் நவுன். ஸோ நம்ம நேற்றுக்கு மெட்டீரியல் நவுன் பார்த்தோம் இல்லையா? ஸோ எந்த ஒரு மெட்டீரியல் பிளாஸ்டிக், அயர்ன், சில்வர் அந்த மாதிரி பேப்பர் இஸ் ஆல்சோ எ மெட்டீரியல் நவுன். ஸோ நேற்றுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? மெட்டீரியல் நவுன் இஸ் அப்ஸ்ட்ராக்ட். ஒரு சின்ன துண்டு இருந்தாலும் பேப்பர் தான், பெரிய ஷீட்டாக இருந்தாலும் பேப்பர் தான். ஸோ யூ cannot make it into plural and you cannot use a or an. So that is the error. Is that clear? I want paper அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ அதில் வந்து இன்னொரு கான்செப்ட் கொடுக்குறேன், அந்த காலம்லேயே எழுதிக்கோங்க. பேப்பர், பேப்பர்ஸ், சேம் வேர்ட் கிவிங் டிஃப்ரெண்ட் மீனிங் வித் ப்ளூரல். ஸோ ஐ வாண்ட் பேப்பர் அப்படின்னா நம்ம ஃபிசிக்கலாக அந்த பேப்பருங்கிற ஆர்டிக்கலை கேட்குறோம், ஆப்ஜெக்டை கேட்குறோம். ஸோ மெட்டீரியல் நவுன், நோ ஆர்டிக்கல் ஏ ஆர் ஆன், அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் சிங்குலர். பேப்பர்ஸ் அப்படின்னா ப்ளூரல் இல்லை. சம் பேப்பர்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா, எ ஃபியூ பேப்பர்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ஷீட்டு. ஓகே, ஆனால் ஐ புட் டவுன் மை பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்றால் ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதிக்கோங்க. சி லைக் சாண்ட்னா மணல், சாண்ட்ஸ் அப்படின்னா பீச்சுன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ பேப்பர் அப்படின்னா நம்ம பேப்பர், ஆனால் பேப்பர்ஸ் அப்படின்னால் ரெசிக்னேஷன் லெட்டர். இஸ் இட் கிளியர்? ஸோ அந்த மீனிங்க்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்கான்னு பார்க்கணும். தேர் ஆர் மெனி இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் டுடே. ஸோ இப்போ இந்த நியூஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆல்வேஸ் சிங்குலரில் நான் கொடுத்துருக்கேனான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா இப்போ அதை எடுத்துக்கோங்க. அந்த இன்ஃபர்மேஷன், ஃபர்னிச்சர், ஸ்டேஷ்னரி, வெக்கேஷன் இதெல்லாம் ஆல்வேஸ் சிங்குலர் மாதிரி. நியூஸ் அதில் எஸ் இருந்தாலும் நியூஸுங்கிற வேர்ட் ஆல்வேஸ் சிங்குலர். ஸோ யூ கேன் நாட் யூஸ் மெனி தேர் and it is always a singular. There is interesting news today. இப்போ புரியுதா? அது ஏன் நம்ம ஆல்வேஸ் சிங்குலர் ஆல்வேஸ் ப்ளூரல் பார்க்குறோன்ட்டு? அதோடைய ஆர்டிகல்ஸ், அதோடைய அட்ஜெக்டிவ், அதோடைய வேர்ப் மூணு இடத்துலையும் நமக்கு இதோடைய தாக்கம் இருக்கும். அது சிங்குலர் நவுனாக இருந்தால் ஒரு மாதிரி எழுதணும், ப்ளூரல் நவுனாக இருந்தால் ஒரு மாதிரி எழுத வேண்டும். அதனால தான் நம்ம அது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ஸோ நியூஸ் இஸ் ஆல்வேஸ் சிங்குலர். ஸோ தெர் இஸ் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் டுடே. அது நிறையாவும் இருக்கலாம், ஒரே ஒரு நியூஸாகவும் இருக்கலாம். ஸோ யூ கான்ட் யூஸ் மெனி. He carried heavy luggages at the station. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் லக்கேஜஸ்ங்கிற வேர்டு இல்லை, லக்கேஜ். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. அது வெதர் இட் இஸ் வேர்ப் வந்து ப்ளூரலாக சிங்குலராக ப்ராப்ளம் இல்லை. இஸ் யோர் சிசர்ஸ் ஷார்ப் ஆர் பிளண்ட்? இப்போது சிசர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ப்ளூரல். ஸோ இங்கே வேர்பில் தப்பு இருக்குது. Are your scissors sharp or blunt? So now புரியுதா எதுக்காக வந்து நான் ஆல்வேஸ் சிங்குலர் ஆல்வேஸ் ப்ளூரல் போட்டுக்கோங்க அப்படின்னு நான் சொன்ன ஒரு டாப்பிக்கு? இதனால தான். இதை பேஸ் பண்ணி வேர்பில் எரர் வரலாம், இதை பேஸ் பண்ணி அட்ஜெக்டிவ்ல எரர் வரலாம், இதை பேஸ் பண்ணி ஆர்டிக்கல் எரர் வரலாம். ஓகே, I saw two beautiful fishes in the pond. So I told you, you can't use fishes for plural. Okay, so I saw fish, beautiful fish சொல்லலாம், இல்லைன்னா two beautiful fish சொல்லலாம். Okay, two beautiful fish. நீங்க two சொல்லலாம், அது தப்பில்லை. Two beautiful fish in the pond. But fish, fishesங்கிற வேர்டு இருக்கு, people, peoples வேர்டு இருக்கு, force, forces ஒரு வேர்டு இருக்கு. As I told you, paper, papers ஒரு வேர்டு இருக்கு. ஸோ நான் சொல்ற வேர்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டு வாங்க. ஸோ fishes எங்க சொல்லுவோம் அப்படின்னா, there are different kinds of fishes. The peoples from different countries assembled. So அந்த இடத்துல தான் peoples, fishes. But pluralக்கு fish. Is that clear? Next,
Thompson's poetries are very charming. I think poetryங்கிற word நேத்தி கூட ஒரு அந்த வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். So there is no word called poetries. Thompson's poetry. Poetry அப்படினாலே collection of poems. So the Thompson's poetry is very charming. So collective noun is always singular. அது ஒரு collection-ஆ பார்க்குறோம். அந்த ஒரு collection தமிழ்லையும். So Thompson's poetry is very charming. Poetryங்கிற வேர்டை always singularல போடாதவங்க போட்டு எழுதிக்கோங்க. The shepherd is driving away the cattle. Okay, மாடு மேய்ப்பவன் or ஆடு மேய்ப்பவன் அந்த மந்தையை cattle. So there is no word called cattle. It is always cattle. Okay, the shepherd is driving away the cattle. Actually cattleங்கிறது மந்தை கிடையாது. Okay, herdங்கிறது தான் மந்தை. But cattle அப்படிங்கிற வார்த்தை always plural. Okay, அது collective noun கிடையாது. Okay, cattle. She doesn't show sympathies to the old. So she doesn't show sympathy. This is called abstract noun. So kinds of nounல நம்ம abstract noun பார்த்தோம் இல்லையா? sympathyனா என்ன? பரிதாபம். ஸோ தமிழ்லையும் பாருங்களேன், பரிதாபப்படுறீங்க, ஒருத்தரை பார்த்து பரிதாபப்படுறீங்க, ஒரு சின்ன அடிப்பட்டதோ இல்லை காயம் பட்டதுக்கும் நீங்கள் பரிதாபப்படலாம், பெரிய விஷயத்துக்கும் நீங்கள் பரிதாபப்படலாம். ஆனால் பரிதாபம், ஸோ தட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட். ஸோ அதுக்கு ஒரு டெஃபினட் ஷேப் ஆர் ஃபிகர் இல்லை. ஸோ இட் இஸ் அன் அப்ஸ்ட்ராக்ட் நவுன், ஆல்வேஸ் சிங்குலர். ஷி டசன்ட் ஷோ சிம்பத்தி டு த ஓல்ட். சிம்பத்தி இஸ் ரிக்வயர்டு. ஸோ அதுக்கு வேர்ப் வேணும்னாலும் சிங்குலர் வேர்ப் தான் போட முடியும். மேத்தமெட்டிக்ஸ் ஆர் நாட் அ டிஃபிகல்ட் சப்ஜெக்ட். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் ஆல் சப்ஜெக்ட் இஸ் சிங்குலர். ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் ஒரு 1ஆம் கிளாஸ் புக்கும் மேத்தமெட்டிக்ஸ் தான், பிஹெச்டியோட மேத்தமெட்டிக்ஸ் புக்கு தான், மேத்ஸ் தான். இதுவும் மேத்ஸ் தான், அதுவும் மேத்ஸ் தான். பட் யூ கான்ட் டிஃபைன் இந்த புக்கில் இருக்கிறத மட்டும்தான் மேத்ஸ்ன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் மோர் தேன் தட். ஸோ ஆப்ஸ்ட்ராக்ட். ஆல் நேம்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், சிவிக்ஸ், ஹிஸ்ட்ரி, இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்டோடைய பெயரும் இட் இஸ் ஆல்வேஸ் சிங்குலர். ஸோ நோ ஏ அண்ட் போட முடியாது, வேர்ப் வந்து சிங்குலராக இருக்க வேண்டும். There were no gentries in that function. So gentriesங்கிற வேர்டு நான் கொடுத்ததில்லைன்னு நினைக்கிறேன். அந்த கேட்டல் மாதிரி ஆல்வேஸ் ப்ளூரல்ல போட்டுக்கோங்க. ஜென்ட்ரி, இஸ் தட் கிளியர்? கேட்டல், போலீஸ், இதெல்லாம் ஆல்வேஸ் ப்ளூரல். அதே மாதிரி ஜென்ட்ரி, யூ டோன்ட் ஹாவ் அ வேர்ட் கால்ட் ஜென்ட்ரீஸ். ஓகே, ஸோ தேர் was no this is right, always plural. Okay, so this is right. There were no gentry in the function. Okay, so gentry அப்படினா gentlemen. Okay, அந்த இந்த மாதிரியான வார்த்தை நம்மளுடைய வழக்கு மொழியில இல்லை. Okay, so there were no gentry in that function. Noble men, ministers அங்கே, gentlemen அங்கே இல்லை. Okay, this is an old English using the noblemen இதுக்கு gentryன்னு யூஸ் பண்ணுவாங்க. And always plural. She always gives me advices. Advice, there is no word called advice. So ஒரு அட்வைஸும் அட்வைஸ் தான், நிறைய அட்வைஸும் அட்வைஸ் தான். Okay, so adviceங்கிற word always singular. The teacher has taught the alphabets. So yesterday we saw, so fishes மாதிரி தான், fishes, peoples மாதிரி alphabets. நிறைய மொழிகளுடைய alphabet சொன்னீங்கன்னா alphabets. Okay, this boy knows alphabets of Kannada, Tamil, Telugu and Malayalam. அப்போ நான் alphabetsன்னு போடுவேன். Whereas this boy is conversant with the English alphabet. Is it clear? So alphabet means it's a collection of letters in one language. So the teacher has taught the alphabet. ஏன்னா பன்மொழி நீங்க வரல, அதனால alphabet. Okay, so again இன்று நாம் பார்க்க போவது என்னன்னா error spotting based on
collective nouns. Okay, so நான் ஜென்ரலாக collective nouns always singular சொல்லியிருக்கேன். And bothல வந்து நான் சில collective nouns of people will come under both. ஸோ அதை இன்னைக்கு எடுத்துட்டு அதையே ஒரு புது எரர் ஸ்பாட்டிங், நியூ பேட்டர்ன் எரர் ஸ்பாட்டிங்கில் we are going to do. ஸோ கலெக்டிவ் நவுன்ஸ் சும்மா எனக்கு இந்த பிக்சர் ரொம்ப பிடிக்கும், புதுவான கலெக்டிவ் நவுன்ஸ் இருக்கிறதுனால I always use this picture for collective nouns. And SSC ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, டு மாஸ்டர் collective nouns vocabulary. இப்போ எரர் ஸ்பாட்டிங் நியூ பேட்டர்ன் பாருங்க. ஓகே, இப்போ பண்ணுற எரர் ஸ்பாட்டிங் எப்படின்னா, அதான் என்னோட வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள், கிராமர் வந்து எரர் ஸ்பாட்டிங்னு டெஸ்ட் பண்ணலாம், சென்டென்ஸ் கம்ப்ளீஷன், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம். ஸோ அதில் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, 2 இடத்துல அவங்க வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிடுறாங்க, வேர்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு அது இன்டர்சேஞ்ச் பண்ண வேண்டுமா, ஏ இடத்துல டி இடத்துல ஏ, அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. AD or A and B or B and C or C and D or B and D னு சாய்ஸ் கொடுத்துருவாங்க. or no rearrangement is required. இதுதான் நியூ பேட்டர்ன் ஆஃப் எரர் ஸ்பாட்டிங். ஸோ இது வந்து வெக்காபுலரிக்கும் யூஸ் ஆகுது, கிராமருக்கும் யூஸ் ஆகுற மாதிரி நியூ பேட்டர்ன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எரர் ஸ்பாட்டிங்கை இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஓகே, a herd of locusts attacked a swarm of cattle, no error. ஸோ நான் இங்கே வந்து நோ எரர் கொடுத்துருக்கேன், இல்லைனா நீங்கள் வந்து நோ சேஞ்ச் ரிக்வயர்டு அப்படின்னு அங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ a herd of, இப்போ இது வந்து நான் மாஸ்டரிங் ஆஃப் கலெக்டிவ் நவுன் இல்லை கலெக்டிவ் நவுனில் எப்படி எரர் கொடுத்துருப்பாங்க, அதே சமயம் இந்த மாதிரியான எரர் ஸ்பாட்டிங் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இதை கொண்டு வந்திருக்கேன். ஓகே, a herd of locusts attacked a swarm of cattle. இப்போ it has to be a C. A and C should be interchanged. A swarm of locusts attacked a herd of cattle. புரிஞ்சுச்சா? இதுதான் இப்போ நியூ பேட்டர்ன் ஆஃப் எரர் ஸ்பாட்டிங். வெக்காபுலரி as well as கிராமர் அவங்க செக் பண்ணுறாங்க இந்த மெத்தடில். ஸோ ஏல இருக்கிற வேர்டை சிக்கும், சியில் இருக்கிற வேர்டை ஏக்கும் மாற்ற வேண்டும். எதுவுமே இல்லைன்னா நோ சேஞ்ச் ரிக்வயர்டு போடலாம். ஸோ இங்கே வந்து ஏசி. A flight of birds is watched by the crowd in the market, no error is the second one. A flight of birds is absolutely right, is watched. நல்லா பார்த்துக்கோங்க, a flight of birds இங்கே ப்ளூரல் இருக்கிறதுனால இங்கே is right. இருங்க, 2 is போட்டுட்டேன். is also right. ஏன்னா collective noun is considered singular. So is watched by the crowd in the market. So the marketplace, I think I explained in the previous video. crowd எங்கே யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு காலேஜுக்கோ இல்லைன்னா ஒரு டான்சர்ஸுக்கோ இல்லை ஒரு குரூப் ஆஃப் சிங்கர்ஸ்க்கோ நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். It is a crowd represents different age group for different purpose in a place. So marketplace is like that. எல்லா ஏஜ் குரூப் இருப்பாங்க, எல்லா பர்பஸ்க்கு இருப்பாங்க. So this is absolutely right, no change required. The choir of dancers performed well with the troup of singers, no error கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து we need to change. The change is required and உங்களுக்கு அது தெரியும், collective noun. So the troup of dancers, இப்போ பாருங்க, நான் தான் சொல்கிறேன், எங்கெல்லாம் மக்கள் கூட்டம் இருக்கோ அங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது. ஸோ கலெக்டிவ் நவுன் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. டான்சர்ஸுக்கு நீங்கள் ட்ரூப் யூஸ் பண்ணணும், சிங்கர்ஸுக்கு காயர் ஆர் ஆர்கெஸ்ட்ரா. ஸோ பீப்புள் ஹூ வாண்ட் டு நோ, நோட் இட் டவுன். கலெக்டிவ் நவுனில் காயர் ஆஃப் சிங்கர்ஸ்ன்னு சொல்லணும், ட்ரூப் ஆஃப் டான்சர்ஸ், டான்சிங் ட்ரூப்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ட்ரூப். Okay, so again இங்கே வந்து A or C, A should be interchanged with C. Okay, next question. As the flock of students drove down the countryside, they saw a class of sheep grazing in the fields. So இங்கே பாருங்க, the flock of students. So again flock of students வராது, class of sheep. So you need to change A and C. Okay,
as the class of students. So நல்ல set of students na class ன்னு சொல்லுவோம். அதுவே நெகட்டிவா இருந்தால் gang of students ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி சிங்கர்ஸ்க்கு சொன்னல choirன்னு சொல்லலாம், orchestraன்னு சொல்லலாம். So as the class of students drove down the countryside, they saw a flock of sheep. So இது ரெண்டும் interchange செய்ய வேண்டும். The troop of thieves has been arrested by the gang of soldiers, no error. So இங்க பாருங்க, the troop of thieves. Thieves வந்து எப்பவுமே you will use mob. Mob இல்லனா gang. So ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதான் சொன்ன, நெகட்டிவா இருந்தா gang. ஓகேவா? பாசிட்டிவா இருந்தா கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் இன்டர்சேஞ்ச் A with C. ஓகே, the gang of thieves has been arrested by the troop. இங்க ஸ்பெல்லிங் நல்லா பார்த்துக்கோங்க. டான்சர்ஸுக்கு TROUP, இதையும் ஸ்பெல்லிங் மிஸ்பெல்ட்ல போடுவாங்க. ரெண்டு ட்ரூப் ஸ்பெல்லிங் இருக்கு. இந்த ட்ரூப்னா சோல்ஜர்ஸ், இந்த ட்ரூப்னா dancers. ஓகே, ஸோ இந்த ஸ்பெல்லிங் மிஸ்பெல்ட்டாகவும் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரூப் ஆஃப் டான்சர்ஸுக்கு இந்த ட்ரூப்போ இல்லைன்னா ட்ரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ்க்கு இது போட்டிருந்தால் இட் இஸ் எ மிஸ்பெல்ட் வேர்ட். அப்படியும் இப்போல்லாம் எரர், அதில் ஒரு 3 marks கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்பெல்லிங்கும் பார்த்துக்கோங்க. கலெக்டிவ் நவுனில் கலெக்டிவ் நவுன் எதற்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இன்டர்சேஞ்ச் ஆஃப் எரர் ஸ்பாட்டிங் எப்படி அப்படின்னும் உங்களுக்கு எல்லாமே அண்டர் ஒன் எக்ஸசைஸ் ஹேவ் brought. ஓகே, இப்போது கலெக்டிவ் நவுன்லேயே நம்ம போத்துன்னு பார்த்தோம் இல்லையா, கலெக்டிவ் நவுன். ஸோ அதோடைய கான்செப்டை இப்போ நான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக பார்க்க போகிறோம். See, collective noun of people, I told you. People அப்படின்னாலே ப்ராப்ளம். ஓகே, ஸோ கலெக்டிவ் நவுன்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு வரும் பொழுது when they are united, சேர்ந்து இருந்தால் அதை நீங்கள் சிங்குலராக எடுத்துக்கோங்க. when they are divided, take it as plural. ஓகே மேம், எனக்கு எப்படி தெரியும் மேம் அவங்க சிங்குலராக வச்சுருக்காங்களா ப்ளூரலாக வச்சுருக்காங்களான்னா அதில் நாங்கள் க்ளூ கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ your group dash very weak in English. your group, இப்போது இங்கிலீஷோ மேத்ஸுக்கு ஒரு குரூப் போடுறாங்க அப்படின்னா அந்த குரூப்போடைய ஹோல் பர்ஃபார்மன்ஸ் தானே எடுத்துப்பாங்க, இல்லை குவிஸில் எதுலேயும். ஸோ அப்போ தே ஆர் யுனைடெட் இன் திஸ் சென்டென்ஸ். நம்ம மீன் பண்ணுறது அந்த என்டையர் குரூப்போட பர்ஃபார்மன்ஸ். ஸோ இஸ் வெரி வீக், ஏன்னா இஸ் ஆர் ஆர்னு கொடுத்துட்டோம். த டீம் டேஷ் டவுன் வித் ஃபீவர். த டீம் டேஷ் டவுன் வித் ஃபீவர்னா டீம் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா பிளேயர்ஸ், டீம் ஆஃப் பிளேயர்ஸ். ஸோ பிளேயர்ஸ் வந்து எல்லாருக்கும் ஃபீவராக இருக்க முடியாது. the team members are, அது சில பேராக இருக்கலாம், சில பேர் இல்லாமல் இருக்கலாம். ஸோ the team are down with fever. my family dash of 3 persons. ஓகே, மை ஃபேமிலி. ஸோ ஒரு ஃபேமிலியை பற்றி தான் சொல்கிறோம். ஸோ எத்தனை பேர் இருந்தாலும் அது சிங்குலர் அண்ட் யுனைட்டடாக இருக்காங்க. கன்சிஸ்ட் ஆஃப், மை ஃபேமிலி கன்சிஸ்ட், அந்த எஸ் அங்கே போட்டுருவோம். சிங்குலராக இருக்கும்போது அந்த வேர்பில் எஸ். மை ஃபேமிலி கன்சிஸ்ட் ஆஃப் 3 persons. The staff dash ready to cooperate on the project. The staff ready to cooperate. ஸோ ஒரு ப்ராஜெக்டுக்கு எல்லாருமாக சேர்ந்து இணைகிறார்கள். ஸோ த ஸ்டாஃப் இஸ் ரெடி. ஸ்டாஃப்ங்கிறது இங்கே நிறைய பேர், ஆனால் கோஆப்ரேட் அவங்க எல்லாரும் யுனைட்டடாக இருக்காங்க. த போலீஸ் looking for Ken Brown everywhere. Police comes under always plural. The police are looking for. இல்லைனா the policeman, cop அப்படின்னு கொடுத்தால் இஸ் போடுங்க. போலீஸ்னு ஜென்ரலாக கொடுத்தா ஆர், வேர். ஓகே, த கமிட்டி டேஷ் டு மீட் அட் 5 o'clock. ஸோ கமிட்டி, இந்த கமிட்டி இந்த இடத்தில் 5 மணிக்கு கூடுகிறது. அப்போ எல்லாரும் இங்கே யுனைட்டடாக இருப்பாங்க. த கமிட்டி இஸ் டு மீட் அட் 5 o'clock. த ஹர்ட் டேஷ் கிரேசிங் நவ். ஸோ ஒட்டுமொத்தமான மந்தை மேய்கிறது. The crew dash working all night. So and the crew members are working all night.
பட் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க, யுனைடெட். த க்ரூ இஸ், ஏன்னா ஒருத்தர் தனியாக இருக்க மாட்டாங்க, வேணா லீவ் எடுத்திருப்பாங்களே ஒழிய அந்த க்ரூ சேர்ந்து தான் ஒர்க் பண்ண முடியும். க்ரூ என்ன, ஷிப்லேயோ ஒரு ஃப்ளைட்லேயோ இல்லை ட்ரெயின்லேயோ சேர்ந்து வேலை செய்யும் அந்த குரூப்புக்கு க்ரூ. ஸோ கண்டிப்பாக அவங்க சேர்ந்து வேலை செஞ்சாதான் அந்த ஜேர்னி போக முடியும். ஓகே, தி ஆடியன்ஸ் டேஷ் ஸ்மால் டுநைட், இங்கே கூடியிருக்கும் ஆடியன்ஸ். ஸோ இங்கே கூடியிருக்கும் டுநைட், ஸோ அகெயின் இஸ். The class dash writing a test now. So சில மெம்பர்ஸ் டெஸ்ட் எழுதி சில மெம்பர்ஸ் டெஸ்ட் எழுதாமல் இருக்க மாட்டாங்க. One entire class is writing a test now. Okay, the government dash to impose new taxation. So governmentங்கிறது யாரு, ministers together. So and impose new taxation அப்படின்னா wants. எஸ் போட்டுடுறோம் அதில். த ஜூரி டேஷ் ஹேவிங் லஞ்ச் நவ். இங்கே பாருங்க, இப்போ த ஜூரினா யாரு, இட்ஸ் லைக் ஜட்ஜஸ். ஓகே, ஒரு கேஸ், காம்ப்ளிகேட்டட் கேசஸ்க்கு தே வில் ஹாவ் 2 or 3 மெம்பர்ஸ் டு டிசைட். அதுக்கு ஜூரி மெம்பர்ஸ்னு. இது கலெக்டிவ் நவுன். அவங்க டுகெதராக இருந்தாங்கன்னா சிங்குலர், டிவைடடா. இப்போ லஞ்ச் நவ், லஞ்ச் டைம் தான், ஆனால் எல்லாரும் சேர்ந்து தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தர் கேன்டீனில் சாப்பிடுவாங்க, ஒருத்தர் சேம்பரில் சாப்பிடுவாங்க, ஒருத்தர் ஹோட்டலில் சாப்பிடுவாங்க. ஸோ த ஜூரி ஆர் ஹேவிங் லஞ்ச் நவ். இப்போ புரியுதா அந்த இடத்துல மீனிங் டுகெதரா டிவைடடா பாருங்க. His family dash living in various parts of the country. இப்போ டிவைடடா, முன்னாடி his family, my family consists, ஒரே ஃபேமிலியை பற்றி பேசணும். இப்போ அந்த ஒரே ஃபேமிலி பற்றி பேசுகிறோம், ஆனால் அவங்க வேற வேற பகுதியில் இருக்காங்க. His family are living in. புரிஞ்சிச்சா? The crowd dash bigger than you could imagine. ஸோ ஒரே இடத்துல, ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, நம்ம நினச்சதை விட பெருசாக இருக்குது கூட்டம். ஸோ த க்ரௌட் இஸ் பிகர். த ஜூரி நாட் அனௌன்ஸ் த வேர்டிக்ட் yet. த ஜூரி, அதே ஜூரி தான். ஸோ ஹேவா ஹேஸான்னு கேட்டிருக்காங்க. ஹேவ்னா ப்ளூரல், ஹேஸ்னா சிங்குலர். இதை நான் இன்னொரு வீடியோவில் தனியாக டூ, டஸ், ஹேவ், ஹேஸ் எல்லாம் செய்கிறேன். இப்போ பாருங்கள், have எப்படி, the jury dash not announce the verdict yet. So as I told you, complicated casesல அவங்க 2-3 பேரோட ஒப்பீனியன் எடுத்துப்பாங்க. verdict அப்படின்னா தீர்ப்பு. அப்போ அவங்க ஏன் இன்னும் தீர்ப்பு கொடுக்கல, அவங்க இன்னும் டிஸ்அக்ரிமெண்ட்ல இருக்காங்க, அவங்க இன்னும் அதை சேர்ந்து முடிவு எடுக்கவில்லை. ஸோ சேரவில்லை, டிவைடட். the jury are not announced, have, the jury have not announced. The committee dash already finished the session. The committee has already, ஏன்னா செஷன் அப்படின்னா அவங்க எல்லாரும் ஒன்றா இருக்கணும், அவங்க எல்லாரும் சேர்ந்த கமிட்டியோடைய முடிவை முடிச்சிட்டாங்க. The committee has already finished the session. The government dash discussing this matter at the moment. The government, ஸோ அவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா ஒரு மனதாக, ஆனால் இப்போ இன்னும் டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, இன்னும் அவங்களுடைய டிஸ்அக்ரிமெண்ட், டிஸ்அப்ரூவல் இருக்குது. தி கவர்மெண்ட் ஆர் டிஸ்கஸிங். தி ஆடியன்ஸ் டேஷ் சியரிங் த ஷோ. ஸோ அகெயின் சியரிங், சில பேர் கை தட்டுவாங்க, சில பேர் கை தட்ட மாட்டாங்க இல்லையா? ஸோ தி ஆடியன்ஸ் ஆர், ஆனால் குழுமி இருக்கும் பொழுது தி ஆடியன்ஸ் இஸ் பிக், தி ஆடியன்ஸ் இஸ் ஸ்மால், அது குழுமம். ஆனால் இங்கே சில பேர் கை தட்டுவாங்க, சில பேர் கை தட்ட மாட்டாங்க. ஸோ தி ஆடியன்ஸ் மெம்பர்ஸ் ஆர். எஸ்டர்டே த க்ரூ டேஷ் விசிட்டட் பை அவர் அம்பாசிடர். ஸோ நம்ம அந்த அம்பாசிடர், வெளிநாட்டு தூதுவர், நம்மளுடைய க்ரூவை விசிட் செய்தார். அப்போ அந்த க்ரூ எல்லாரும் ஒரே இடத்துல சேர்ந்திருப்பாங்க. த க்ரூ வாஸ், ஏன்னா எஸ்டர்டேன்னு போட்டுட்டாங்க, ஸோ இஸ் போட முடியாது. த டீம் டேஷ் லாஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் ஸோ ஃபார். த டீம் டேஷ் லாஸ்ட்.
ஸோ த டீம் லூசிங் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து தானே விளையாடி இருப்பாங்க. ஸோ சேர்ந்து தான் வின் பண்ணியிருப்பாங்க, சேர்ந்து தான் தோற்றிருப்பாங்க. ஸோ இட் இஸ் யுனைடெட் சிங்குலர். த டீம் ஹேஸ் லாஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் so far. Is that clear? So இன்று நம்ம பார்த்தது nouns always singular with singular verb. So அன்னைக்கு நான் சொன்னது எப்படி சிங்குலர் நவுன் ஆல்வேஸ் அப்படிங்கிறத மட்டும் பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி வேர்பில் எப்படி எரர் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். கலெக்டிவ் நவுன்ஸோடைய வொக்காபுலரி ஓரளவு பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி கலெக்டிவ் நவுன்ஸ் சில இடத்துல சிங்குலர், கலெக்டிவ் நவுன்ஸ் ஆஃப் பீப்புள் நல்லா போட்டுக்கோங்க. அனிமல்ஸ், பேர்ட்ஸு, திங்ஸுக்கு ப்ராப்ளமே இல்லை, ஆல்வேஸ் சிங்குலர். Collective nouns of people, sometimes singular, sometimes plural. Other error spotting or exercise la paathirukom. And new pattern error spotting nama paathirukom. Interchange of words அப்படிங்கிற ஒரு நியூ டைப் ஆஃப் எரர் ஸ்பாட்டிங்கை நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஸோ நான் ஃபர்தர் ரூல்ஸோட உங்களை நான் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். டில் தென் பாய், தேங்க்யூ.